பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஆதி, இங்க எதுக்கு ஆதி வந்திருக்கோம்? ஹே மாயா, இது என்ன கேள்வி? டீ கடைக்கு எதுக்கு வருவாங்க? டீ இல்ல காஃபி குடிக்கதான். வாட்? இங்க டீ காஃபி குடிக்கணுமா? என்ன மாயா இது கேள்வி? டீ கடைக்கு வந்துட்டு டீ காஃபி குடிக்கணும்னா, ஓ உனக்கு டீ காஃபி பிடிக்கலன்னா இங்க பால் கூட சூப்பரா இருக்கும். அதுவும் பாதாம் பால் ஈவினிங் டைம் செம்மையா இருக்கும் மாயா, வேணா ட்ரை பண்ணி பாரு. ஓ காட், நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க போய் யாராச்சும் டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்களா என்ன? இல்ல புரியல, இப்ப நீ என்ன சொல்ல வர? உஃப் ஆதி, நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கடையில எல்லாம் டீ குடிக்கிறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆதி நினைப்பாங்க? போயும் இந்த கடையில எல்லாம் யாராச்சும் டீ குடிப்பாங்களா? என்ன ஆதி, ஒரு காஃபியை கூட நம்மளாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஆதி குடிக்கணும். ஷிட், இந்த மாதிரி கடையில குடிக்கிறத நினைச்சாவே ஓ காட், எனக்கு வாமிட் வருது. ஸ்டாப் இட் மாயா, என்ன மாயா பேசுற நீ? ஏன் இந்த மாதிரி கடையில எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க டீ காஃபி குடிக்க கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? லுக் மாயா, உனக்கு பிடிக்கலன்னா நீ குடிக்காத, சரியா? அதோட நம்ம எங்க காஃபி குடிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எங்க நல்லா குடுக்கறாங்கிறது தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலும் ஒண்ணுதான், இந்த மாதிரி கடையும் ஒண்ணுதான், சரியா? உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பு மாயா. ஆதி, என்ன ஆதி நீ பேசுற? முன்னாடியே நீங்க இந்த மாதிரி கடைக்கு தான் வரப்போறதா சொல்லியிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். ஓ ஷிட், இந்த இடத்துல நிக்க எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. இங்க பாரு மாயா, உனக்கு பிடிக்கலன்னா கிளம்ப சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாம இங்க நின்று பேசாத. நீ பேசுறது மட்டும் இங்க கடையில உள்ளவங்களுக்கோ இல்ல கடை ஓனருக்கோ தெரிஞ்சதுன்னா மனசு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. லுக் மாயா, உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு கிளம்புன்னு நான் சொல்லிட்டேன். மாயா, ஆர் யூ மேட்? ஏதோ நானும் அதையும் பொண்ண வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. லுக் மாயா, நானும் அதையும் வெளியில போறோம்னு சொன்னோன்னே நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லி கூட வந்தது நீ, சரியா? நீயா தான் வந்த. அது சொல்ற மாதிரி தான், உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா நீ கிளம்பிக்கிட்டே இருமாயா, அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பேசாத, சரியா? ஹே, நீங்க முன்னாடியே இந்த மாதிரி ஒரு லோக்கலான கடைக்கு தான் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூடவே வந்திருக்க கூட மாட்டேன். ஓ காட், இங்க நிக்க எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. ஓ ஷிட், நான் கிளம்புறேன். பாய் ஆதி, பாய் வருண். மாயா, தேவையில்லாம பேசாம நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு மாயா. ஓ ஷிட், இந்த ஆதி கிட்ட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஹேபிட் மாறவே இல்லை. ஓ காட், இவன் ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல. ஓ ஷிட், இவனுக்கு இருக்க வசதிக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிக்கிறதுக்கு கூட யோசிக்கணும். ஆனா இவன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஏன் தான் இந்த மாதிரி கடையே சூஸ் பண்ணி அங்கே போய் சாப்பிட்றானே தெரியல. அதை நினைக்கும் போதே எனக்கு வாமிட் வருது. ஓ காட், எல்லாம் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் தான் ஆதி, அதுக்கப்புறம் உன்னை நான் எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பாரு. ஓ ஷிட், இதுக்கு மேலே இங்கே நின்னா எனக்கு வாமிட்டே வந்துடும். ஓ காட், மாயா பேபி, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணலாம். பாத்தியா மச்சான், இந்த மாயாவுக்கு கொழுப்ப இவளா தானே மச்சான் நம்ம 2 பேரும் வெளியில போறோம்னு சொன்னோன்னா வாண்டடா நானும் வரேன்னு சொன்னா, இப்ப என்னடா இங்க வந்துட்டு அப்படி இப்படின்னு ஓவரா பேசுறா. விடுவரும், அவளை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியும்ல. அவளுக்குலாம் இங்க உள்ள ஹாப்பினஸ் எப்பவுமே புரியாது மச்சான். சரி மச்சான், நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? என்னடா உனக்கு இஞ்சி டீயா ஏலக்காய் டீயா? என்ன மச்சான், போட பக்கலையா? புதுசா மசாலா டீன்னு ஏதோ ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க போலடா. பேசாம 2 பேரும் இன்னைக்கு அதை ட்ரை பண்ணலாம், ஓகேவா? அப்படியா? ஐயோ, இந்த மாயா கிட்ட பேசுனதுல நான் போர்டை கவனிக்கவே விட்டுட்டேன்டா. ஆமா, இன்னைக்கு மசாலா டீ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க போல. சரி ஓகேடா வரும், இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அடடா தம்பி, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. தம்பி, இஞ்சி டீயா ஏலக்காய் டீயா தம்பி 2 பேருக்கும்? ஐயோ மூர்த்தி அண்ணன், இஞ்சி டீயும் வேணாம் எனக்கு, ஏலக்காய் டீயும் வேணாம். போர்டை பார்த்தோம், புதுசா மசாலா டீன்னு ஏதோ ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க போல. எங்க 2 பேருக்கும் மசாலா டீனா ஓகேவா? சரிங்க வரும் தம்பி. அண்ணா, நீங்க போய் டீயை ரெடி பண்ணுங்கண்ணா. நான் பர்சையும் போனையும் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க ஆதி தம்பி. வருண், போனையும் பர்சையும் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன்டா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேடா ஆதி, நீ போய் எடுத்துட்டு வா போ. ஐயோ, சுத்தமா மறந்தே போயிட்டோமே. கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு 10 நிமிஷத்துல கால் பண்றோம்னு சொல்லிருந்தோம், இன்னும் பண்ணவே இல்லை. முதல்ல கிளைண்ட் கிட்ட பேசிட்டு வரணும். ஐயோ என்ன இது, வருண் தம்பி ஆதி தம்பி 2 பேருமே காணும். டீ வேற ஆறிக்கிட்டே இருக்கு, இப்போ என்ன பண்றது? என்ன மூர்த்தி, எப்படி இருக்க? தம்பி நீங்களா? என்ன தம்பி, கடை வரைக்கும் வந்திருக்கீங்க? நீ வாங்கின கடனை வீடு தேடி வந்து கொடுத்துருந்தனா நான் எதுக்கு மூர்த்தி உன் கடை தேடி வர போறேன்? நீ வாங்கின கடனை கொடுக்கல, நீயா என்ன தேடி வருவேன்னு பார்த்தேன், நீ வரல, அதான் நானே உன்னை தேடி வந்துட்டேன்.
தம்பி நான் வாங்கின கடனை இன்னும் கொஞ்சம் நாள்ல திருப்பி கொடுத்துறேன் தம்பி. நீங்க கிளம்புங்க தம்பி. ப்ளீஸ் தம்பி. அச்சோ என்ன மூர்த்தி, ஏதோ நான் நேத்தி கடனை கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து கேக்குற மாதிரி இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஐயோ மூர்த்தி, உனக்கு நான் கடன் கொடுத்து 6 மாசத்துக்கு மேலாகிட்டு. நீ என்ன சொன்ன என்கிட்ட? என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த மாசமே உங்ககிட்ட வாங்கின கடனை கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துக்கு மேல ஆகிட்டே மூர்த்தி, இன்னும் என் பணம் எனக்கு வரலையே. தம்பி ப்ளீஸ் தம்பி, இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் அவகாசம் கொடுங்க தம்பி. கண்டிப்பா உங்ககிட்ட வாங்கின படத்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் தம்பி. என்னது, இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் தரணுமா? ஐயோ மூர்த்தி, உனக்கு நான் ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்துட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல மூர்த்தி. ஒண்ணு பணத்தை கொடு, இல்லைன்னா இந்த கடையை என் பேர்ல எழுதி வச்சிரு மூர்த்தி. தம்பி என்ன தம்பி சொல்றீங்க? இந்த இந்த கடையை எழுதி கொடுத்துட்டா நான் பொழப்புக்கு என்ன தம்பி பண்ணுவேன்? தம்பி உங்க கடனை நான் கண்டிப்பா சீக்கிரமா கொடுத்துருவேன் தம்பி. ப்ளீஸ் தம்பி, நீங்க கிளம்புங்க தம்பி. அடச்சை, வாய மூடு. இங்க பாரு, உனக்கிட்ட எவ்வளவு நாள் தான் அவகாசம் கொடுத்துட்டே இருப்பேன்? நானும் சரி போனா போட்டும், இன்னைக்கு கொடுப்பேன் நாளைக்கு கொடுப்பேன்னு பொறுமையா இருந்தா நீ கொடுக்கற மாதிரியே தெரியல. என்ன எனக்கே நாம போடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? நடக்காது மோமனே, நடக்காது. ஏதோ நீயா தருவன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இன்னைக்கு நானே நேர்ல வந்திருக்கேன். ஒண்ணு கடனை கொடு, இல்ல இந்த கடையை எனக்கு கொடு. புரிஞ்சதா தம்பி? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா தம்பி? 1 லட்சம் கடனுக்காக இந்த கடையை எழுதி கேட்டா எப்படி தம்பி? நான் சீக்கிரமாவே உங்களுக்கு கடனை கொடுக்கறேன் தம்பி. ப்ளீஸ் தம்பி, இப்ப நீங்க கிளம்புங்க தம்பி. ஐயோ மூர்த்தி, நியாயம் பேசுறதுக்கு நான் என்ன கடவுளா? இங்க பாரு, கடனை கொடுக்கற வரைக்கும் இந்த கடை என்னோடது. புரிஞ்சதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கடையை நீ காலி பண்ற. புரிஞ்சதா? தம்பி உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் தம்பி, இந்த கடையை நம்பிதான் தம்பி என் குடும்பமே இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தம்பி. மூர்த்தி அண்ணா, என்னாச்சுண்ணா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல அது தம்பி, அது அட நீ யாருப்பா தம்பி? நல்ல அமுல் பேபி கணக்கா முழுன்னு இருக்க. ஓ, நீதான் இந்த கதையோட ஹீரோ இல்ல? சாரி, மறந்துட்டேன் தம்பி. மூர்த்தி கிட்ட கேட்டா அவரு எப்படி சொல்லுவாரு? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். இங்க பாருங்க ஹீரோ சார், இந்த நிக்கிறாரே மூர்த்தி, அவரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவரு பொண்ணு கல்யாணத்துக்காக என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாரு. எவ்வளவு வாங்கினாரு? 1 லட்சம் ரூபாய். ஆனா அதுக்கு வட்டியும் கொடுக்கல, முதலும் கொடுக்கல. அதான் மொத்தமா இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வசூலிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆனா மூர்த்தி இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கறாரு. நீங்களே சொல்லு அமுல் பேபி, நான் ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்துட்டேன். அதனால ஒண்ணு கடனை கொடு, இல்ல அந்த கடையை கொடுன்னு கேக்குறேன். என்ன நான் சொல்றது சரிதானே? ஏங்க சின்னங்க, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் நியாயமா இருக்கா? மூர்த்தி அண்ணன் தான் சொல்றாருல, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கடனை கொடுத்துறேன்னு. அப்புறமும் கடையை எழுதி கேட்டா சின்னங்க, எப்படி இதெல்லாம்? டேய் யாரா நீ? ஏதோ நீ கேட்டியன்னு உன்னை மதிச்சு சொன்னா சும்மா கருத்து சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு அமுல் பேபி, இந்த மாதிரி டீ கடை பக்கம் வந்தோமா, 4 ஃபிகரை சைட் அடிச்சோமா போனோமான்னு இருக்கணும், சரியா? அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மூக்க நுழைக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், முள்ளுன்னு இருக்க உன் மூஞ்ச உடச்சி பஞ்சர் ஆக்கிடுவேன். புரிஞ்சதா? கிளம்பு போ, வீட்டுல அம்மா அப்பாலாம் தேடுவாங்க. கிளம்பு போ. டேய், நானும் உனக்கு பொறுமையா சொல்லி புரிய வைக்கலாம் தாண்டா இவ்வளவு நேரம் பொறுமையா பேசினேன். நீ பொறுமையா சொன்னா கேட்க மாட்ட போல இருக்கே. ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன? அமுல் பேபி மாதிரி இருக்கன்னா? டேய், யாடி ஒண்ணும் இடி மாதிரி இருக்கும், பாக்குறியா? அரா ஹீரோ சார் பயமுறுத்துறாரு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. டேய் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? சென்ன மூர்த்தி, அவன் நின்று காமெடி பண்ணிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு அப்படி நின்னுட்டே இருக்க. சொல்லு மூர்த்தி, என்னை பத்தி தெரியும்ல, சொல்லு அவன்கிட்ட. அது தம்பி, அதெல்லாம் பிரச்சனை எதுவும் வேணாம் தம்பி, நீங்க கிளம்புங்க தம்பி. நான் எப்படியாச்சும் பேசி இந்த தம்பியை சமாளிச்சுக்கிறேன், நீங்க கிளம்புங்க தம்பி. டேய் மச்சான், என்னடாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஆமா, இவன் யாரு? பார்க்கவே ஏதோ பழைய காலத்து ரவுடி மாதிரி இருக்கான். மச்சான், இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலடா, ஆனா இப்பதான் நடக்க போகுது. நீ ஒண்ணு பண்ணுடா மச்சான். டீ ரொம்ப நேரமா ஆறிக்கிட்டு இருக்கு, அதனால மூர்த்தி அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு அப்படி ஓரமா நின்று டீ குடிச்சிட்டு நான் அந்த நிக்கிறாருல ஒரு கருப்பு சட்டை, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு வந்துடுறேன். ஓ, பேச போறியா மச்சான்? சரி மச்சான், சரி, நல்லா பேசிட்டு போ மச்சான். மூர்த்தி அண்ணே வாங்கண்ணே, நம்ம அப்படி ஓரமா நின்று பாருங்க, டீ ரொம்ப நேரமா ஆடிக்கிட்டு இருக்கு, குடிக்கலாம் வாங்க. இல்ல தம்பி வீணா பிரச்சனை எதுவும் வேணாம் தம்பி. ஐயோ மூர்த்தி அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்லைண்ணே. அந்த அவர் நிக்கிறார்ல, அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கலான்னு இருக்கண்ணே. அதான், மத்தபடி ஒன்னும் இல்லைண்ணே, சரியா? நீங்க போங்கண்ணே, போய் வருண் கூட நின்று அப்படி ஓரமா நின்னுக்கங்க. நான் இந்த அவர்கிட்ட பேசி புரிய வச்சுட்டு வந்துடுறேன், சரியா? என்னடா என்கிட்ட பேச போற? என்ன பேச போற? இங்க பாரு அமுல் பேபி, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்னும் இல்ல. உன்னை பார்த்தாவே தெரியுது, சின்ன வயசுல இருந்து பாதாமும் பிஸ்தாவுமா சாப்பிட்டு வளர்ந்த உடம்புன்னு. இங்க பாரு,
வீணா தேவையில்லாத பிரச்சனையில மூக்க தொலைச்சி உன் உடம்ப பஞ்சர் ஆக்கிக்காத அமுல் பேபி. போ போ சீக்கிரம் போ, வீட்டுல தேடுவாங்க பாரு உன்னை. கிளம்பு கிளம்பு. டேய் என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன், சும்மா வார்த்தைக்கு வார்த்தை அமுல் பேபின்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் என்னடா பார்க்க பாலிசா இருக்கானே, 2 மிரட்டுனா பயந்து ஓடிடுவான்னு நினைச்சியா? டேய் இந்த கதையோட ஹீரோடானா இந்த சிச்சுவேஷனுக்கு 2-3 ஃபைட் கீட்டு பண்ணாதானே ஆடியன்ஸ் சந்தோஷப்படுவாங்க. அதோட நானும் சரி பேசி உனக்கு புரிய வைக்கலாம் தான் நினைச்சேன். நீ பேசினா புரிஞ்சுக்க மாட்ட போல இருக்கு, அதனால எப்படி சொன்னா உனக்கு புரியுமோ அப்படி சொல்லலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ பரா, அது சரி. நீ பாக்குறதுக்கே சும்மா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த தக்காளி மாதிரி பல இருக்க. வீணா என்கிட்ட அடி வாங்கி பஞ்சர் ஆகிறாத, ஒழுங்கா ஓடிடு. ஓ அப்படியா, சரி இப்போ யாரு பஞ்சர் ஆகலான்னு பாத்துடலாமா? அச்சோ சோ சேட். இதுக்கு தான் முன்னவே சொன்னேன், நீ தான் அடிஷனலா டைலாக் பேசி பேசி என்கிட்ட இப்படி ரத்தம் வர அளவுக்கு வாங்கி கட்டிக்கிட்ட. அடி கொஞ்சம் பலமா தான் இருக்கு, ஆனாலும் நீ வச்சிருக்க மீசைக்கு நீ போட்டிருக்க கூலர்ஸ்க்குலாம் நீ அழுகிறது சுத்தமா நல்லா இல்ல தெரியுமா? கண்ண தொடிங்க சீக்கிரம் கண்ண தொடிங்க. விட மாட்டேன்டா. சப்பா டேய், ஏற்கனவே இப்படி அடிஷனலா டைலாக் பேசிதாண்டா இப்படி அங்கங்க ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. மேல மேல பேசி பேசி மறுபடியும் அடி வாங்காதடா. உன்னை அடிச்சு என் கை சத்தியமா வலிக்குதுடா. டேய் மச்சான், சின்னடா பேசி புரிய வச்சிட்டியா? ஆமா மச்சான், எப்படி புரிய வச்சா புரியுமோ அப்படி புரிய வச்சிருக்கேன்டா. சரி மச்சான், சின்னடா இது ஒரே ரத்தமா இருக்கு. டேய் வருண், இது சும்மா சின்ன காயம்தான். வருண் கார்ல கொஞ்சம் கேஷ் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. சரி மச்சான். மச்சான் இந்தடா. டேய் இந்தா மூர்த்தி அண்ணன் உனக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்ச ரூபாய் பணம். டேய் இருடா, அதான் பேச முடியல, வாயெல்லாம் வலிக்குதுல, அப்புறம் எதுக்கு வீணா ஸ்ட்ரெயின் பண்ற? இப்ப என்ன உனக்கு? டேய் பணம் கொடுக்கற மாதிரி இருந்தா முன்னாடியே அதை கொடுத்துருக்கலாலே, எதுக்கு வீணா இப்படி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணணும்? அதானே? டேய் நானும் முன்னாடியே பேசி கொடுத்துடலாம் தான்டா நினைச்சேன், ஆனா உன் வாய் இருக்குல்ல, வாய் அதுக்கு வாஸ்து சரியில்லை, அதான் என்கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசுனியா, அதான் உன்னை 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுக்கலான்னு கொடுத்தேன். சரியா? இன்னொரு தடவை மோவனே மூர்த்தி அண்ணன் கிட்ட பிரச்சனை பண்ணுனு என் காதுக்கு வந்துச்சு, தொலைச்சிடுவேன். கிளம்பு முதல்ல இங்க இருந்து. இல்ல இனிமே நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். இப்ப நீ என்ன பண்ணுவியா? நான் கண்ணை மூடி திறக்க காட்டி இடத்த காலி பண்ணிருப்பியா? ஓகேவா? ரொம்ப நன்றி ஆதி தம்பி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ மூர்த்தி அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணா. இனிமே அந்த ராஸ்கல் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானா எனக்கு போன் பண்ணுங்க. சரியா? சரிங்க தம்பி. தம்பி உங்களுக்கு ரத்தம் வருது தம்பி, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் தம்பி. வாங்க. மச்சான் ஆதி, ஆமாண்டா பிளட் பாருடா நிக்காம வந்துட்டே இருக்கு, முதல்ல வாடா ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ நீங்க 2 பேரும் பயப்படுற மாதிரி இது பெரிய காயெல்லாம் இல்ல, சின்ன காயம் தான். ஹாஸ்பிட்டல் போய் கிளீன் பண்ணிட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டா போதும். சரி மூர்த்தி அண்ணா, நான் கிளம்புறேன்னா, அவன் திரும்பி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க தம்பி. அப்புறம் ரொம்ப நன்றிங்க தம்பி. சின்ன மூர்த்தி அண்ணா, நீங்க இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு சரிண்ணா நான் கிளம்புறேன்னா. மித்து இவ்வளோ நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் அந்த கார் பார்ட்டி அவன மாதிரியே தெரியல. வைஷு அவனை மாதிரி இல்லடி, அவனே தான். பாவுண்டி அந்த கருப்பு சட்டை போட்டவரு அவரை மாட்ட அடிக்கிற மாதிரி அந்த அடி அடிச்சு சரியான திமிர் பிடிச்சவனா தான் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவன் எப்படி ரவுடியா இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. எல்லாம் திமிருடு பாத்தியாடி, அவரை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு கையில பணத்தையும் கொடுத்துட்டு போறான். ஏன் தான் இவன் இப்படி இருக்கானே தெரியல. எல்லாம் பணம் இருக்குங்கிற திமிரு. அவனை நினைக்க எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. வைஷு கிளம்பலாமா? சரி அவனை பத்தி சொன்னாவே நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற மித்து. சரி கூல் நம்ம கிளம்பலாம் வா. டேய் மச்சான் ஆதி, பெயின் ஏதாச்சும் இருக்காடா? டேய் வருண், நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ பெரிய காயெல்லாம் இல்லடா, சும்மா சின்ன காயம்டா. அது சரி மவனே, பாட்டி தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்நேரம் அவங்க இருந்திருக்கணும், இந்நேரம் ஒரு ரகலையே விட்டுருப்பாங்க. ஏதோ பாட்டி தூங்குனதுனால நீ தப்பிச்சடா. ஏடா இந்த அடி போட்டு அடிக்கிறடா அவனை, நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்டா மச்சான். நீ சொல்றதும் சரிதாண்டா வருண். ஐ திங்க் ஜானு டார்லிங் தூங்கிடுச்சு. இல்ல அவ்வளோதான், இந்த சின்ன காயத்துக்கு ஒரு பெரிய ஊரையே கூட்டியிருக்கும். பின்ன என்னடா வருண், நானும் சரி பொறுமையா சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தான்டா, அதான் 2 தட்டு தட்டி விட்டேன். சரி மச்சான், கூல் விடு. மச்சான் நான் ஒண்ணு சொல்லவாடா, நீ எல்லார் விஷயத்துலயும் ரொம்ப நல்லவனா இருக்கடா. ஆனா ஏண்டா அந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் வில்லன் மாதிரியே பேசுற? எந்த பொண்ணு விஷயத்துல? அதான் மச்சான், அந்த ஸ்கூட்டி
யாரு அவளா? டேய் அவ சரியான திமிர் பிடிச்சவடா. ஏண்டா திமிர் பிடிச்சவகிட்ட இப்படி தாண்டா நடந்துக்க முடியும்? வேற எப்படி நடக்க முடியும்? ஏண்டா அவ நடந்துக்கிறத பார்த்தா வடியில தூக்கி வச்சு நான் கொஞ்சமா முடியும்? சரியான திமிர் பிடிச்சவடா. இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல மச்சான், பார்த்ததே இல்ல. டேய் மச்சான் சரி சரி, இப்ப எதுக்குடா கத்துற? டேய் நீ கத்துறத பார்த்தா தூங்கிட்டு இருக்க, எல்லாரும் எந்திரிச்சுவாங்க போல இருக்கு. சரி மச்சான் டைம் ஆகுது, கிளம்புறேன். மார்னிங் பார்க்கலாம் சரியா? ஆதி, வருண். டேய் மச்சான் போச்சு போச்சு, ஜானு டார்லிங் என்ன தூங்கல போல இருக்கேடா. இன்னைக்கு நல்லா வசமா சிக்கனண்டா. டேய் வருண், எப்படியாச்சும் ஜானுவை சமாளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுடா வருண், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மச்சான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ற மச்சான். மச்சான் பாட்டி வராங்கடா. அது சரி ஆதி, உனக்காக எவ்வளவு நேரமாடா வெயிட் பண்றது? நீ என்னடானா இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்திருக்க? டேய் வருண், எங்கடா போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? ஏன்டா வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளவு டைம் ஆயிடுச்சு? ஜானு நீ என்ன தூங்கலையா என்ன? டைம் ஆயிடுச்சு பாரு, நீ போய் தூங்க. எதா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். இல்ல பாட்டி, அது ஃப்ரெண்டு ஒருத்தவனை பார்க்க போயிருந்தோம், அதான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாட்டி நீங்க என்ன தூங்கலையா என்ன? டைம் ஆகுது பாருங்க, சீக்கிரம் போய் தூங்குங்க. சரிடா சரி, தூங்குறேன். ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? ஐயோ ஜானு, அதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம். நீ போய் தூங்கு ஜானு, தூங்கு போ, டைம் ஆகுது பாரு. ஆதி என்னடா நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், அந்த சைடு திரும்பி நின்னு பேசிட்டு இருக்கேன். முதல்ல என்ன பாரு திரும்பி. டேய் வருண், ஏதாச்சும் சொல்லுடா. ஜானு மட்டும் என்ன பார்த்துச்சு, அவ்வளவு தாண்டா. வருண் சமாளிடா சமாளி. சிறு மச்சான், அதுதான் மச்சான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பாட்டி அது அது வந்து பாட்டி டைம் ஆகுது பாருங்க பாட்டி, நீங்க போய் தூங்குங்க. உங்க ரெண்டு பேரோட பேச்சு நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. ஆதி முதல்ல திரும்பு. என்னது? என்ன ஜானு? அது அது சும்மா தான் ஜானு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போய் தூங்கு போ. ஆதி பொண்ண திரும்புன்னு சொன்னேன். டேய் வருண், என்னடா ஏதாச்சும் சொல்லி சமாளிடா. ஜானு மட்டும் என்ன பார்த்துச்சுன்னா அவ்வளவு தாண்டா. டேய் சமாளிடா. இதெல்லாம் சண்டை போடுறப்ப யோசிச்சுருக்கணும். சிறுடா சிறு, யோசிக்கலாம். ஆதி பொண்ண திரும்புன்னு சொன்னேன். மச்சான் இதுக்கப்புறம் ஓடவும் முடியாது, புளியவும் முடியாதுடா. எப்படியா இருந்தாலும் விடிஞ்சோன்னு தெரியதான் போகுது, அது இப்பவே தெரிஞ்சுட்டு போட்டோம். திரும்பிடு மச்சான். சொன்னாலாம் நம்பின பாரு, என்ன சொல்லணும்டா. ஆதி ஆதிக்கண்ணா, சின்னப்பா இது நெத்தியில காயம். சின்னாச்சு ஆதி, சின்னாச்சு. டேய் வருண், ஆதிக்கு என்னடாச்சு? எப்படி அந்த காயம் வந்துச்சு? ஆதி ஆதிக்கண்ணா. ஐயோ ஜானு டார்லிங், நீ பயப்படுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காயம் இல்லை, சும்மா சின்ன காயம் தான் ஜானு டார்லிங். நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சரியா? சின்னடா, எதுடா சின்ன காயம்? இது சின்ன காயமா? டேய் வருண், சின்னடாச்சு. எப்படி அவனுக்கு ஃபர்ஸ்ட் காயம் பட்டுச்சு? இல்ல பாட்டி, அது அது ஒரு கடையில ஐயோ ஜானு, அது கடைக்கு போனோமா, அப்போ அங்க உள்ள செவுத்துல இடிச்சுக்கிட்ட ஜானு தெரியாம, அதனாலதான் இந்த காயம். என்னடா வருண், அப்படித்தானே? ஆமா பாட்டி, ஆமா செவுத்துலதான் இடிச்சுக்கிட்டான், அதனாலதான் இந்த காயம். சின்னடா அதிகண்ணா, பார்த்து போக மாட்டியா நீ? சரி ஹாஸ்பிடல் போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஐயோ ஜானு டார்லிங், உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல. இது ரொம்ப சின்ன காயம் ஜானு, அதெல்லாம் பொண்ணும் இல்லை சரியா? சின்னடாதி, கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. சரி சரி, இனிமே கவனமா இருக்க போதுமா? சரி ஜானு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு பாரு. நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? மாத்திரை எப்போ போட்டிருப்ப? ஒழுங்கா போய் தூங்கு போ. டேய் ஆதி, ஒழுங்கா பார்த்து பத்திரமா இருடா. கடவுளே, உங்க அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவு தாண்டா, துடிச்சு போயிருவாடாவ. ஜானு ஜானு ப்ளீஸ் ஜானு, அம்மா கிட்ட மட்டும் சொல்லாத. அம்மா பாவம் ரொம்ப பயப்படுவாங்க ஜானு, ப்ளீஸ் ப்ளீஸ். சரிடா சரி, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லல, ஆனா தயவு செஞ்சு பத்திரமா இராதி சரியா? சரி சரி, நான் இனிமே பத்திரமா இருக்கேன் சரியா? ஹலோ ஹலோ, நான் ஒருத்தன் இங்கதான் நிக்கிறேன். உங்க பாட்டி பேரன் பாச போராட்டம் முடிஞ்சிருச்சுன்னா நான் கொஞ்சம் கிளம்பவா? டைம் ஆகுது. சரிப்பா வருண், பத்திரமா போயிட்டு வா. சரி மச்சான், பத்திரமா போயிட்டு வாடா, காலைல பார்க்கலாம். ஓகேடா மச்சான், பாய்டா. அப்பா நல்ல வேலை இந்த டைம்ல வந்ததுனால அந்த இம்சை நம்மள டார்ச்சர் பண்ணல, இல்லைன்னா அவ்வளவுதான் வருண் பேபி அப்படின்னு வந்து டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருப்பான். எப்படியும் அவ கண்ணில் 2-3 நாள் படாம தப்பிச்சாச்சு. கடவுளே, தேங்க் காட். ஹாய் வருண் பேபி. இது அந்த இம்சை வாய்ஸ் தானே? சச்சா, இந்த டைம்ல அவ எப்படி வருவா? அவ என்ன தூங்கிட்டு இருப்பா. நான் வேற ஒருத்தன் அவளை பத்தி யோசிச்சதுனால அவ வாய்ஸ் கேட்கற மாதிரி இருக்கு போல. உஃப், சின்ன வருண் பேபி, கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. அப்போ அப்போ இது அந்த ஹிம்சை தானா? வந்துட்டாளா? கடவுளே. ஹே, நீ இந்த டைம்ல தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அச்சோ, வருண் பேபிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. இவ்வளவு நேரம் தூங்காம என்னடி பண்றேன்னு என்கிட்ட உரிமையா கேக்குறியா வருண் பேபி? இதனாலதான் உன்னை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஐயோ, நீ என்ன லூசாடி? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு. ஹே, நீ என்ன பைத்தியமாடி?
உன் அண்ணன் என்னோட ஃப்ரெண்டுடி, அவனோட தங்கச்சி நான் எப்படி ஏன்டி இது உனக்கு புரியவே மாட்டேங்குது? சின்ன வரன் பேபி, என் அண்ணனோட ஃப்ரெண்டா நீ இருந்தா இப்போ என்ன? ஏன் அண்ணனோட ஃப்ரெண்டா இருந்தா லவ் பண்ண கூடாதா என்ன? ஐயோ ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ற? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரிஞ்சுக்க முடியாதா என்ன? எத்தனை தடவை தான் உனக்கு நான் சொல்றது உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு? சேண்டி உன் அண்ணன் என்ன நம்பி உங்க வீட்டுக்குள்ளார விட்டுருக்காண்டி. அவனுக்கு என்ன துரோகம் பண்ண சொல்றியா? சொல்லு, அவனுக்கு என்ன துரோகம் பண்ண சொல்றியா? ஐயோ வரன் பேபி, இதுக்கு பேரு துரோகம்லாம் இல்ல. நீ எதுக்கு அவ்வளவு பெருசா யோசிக்கிறா? சின்னதா யோசி. கண்டிப்பா என் அண்ணன் நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா சந்தோஷம் படுவான், கோவம்லாம் படமாட்டான், சரியா? அதனால நீ ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணாத, ஓகேவா? பாருடி, சும்மா லூசு மாதிரி நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்காத, சரியா? இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எப்பவுமே இது சரியா வராது. ஒழுங்கா புரிஞ்சு உன் மனசை மாத்திக்கோ, புரிஞ்சுதா? ஓ அப்படியா? ஹே, இப்போ எதுக்குடி நீ பக்கத்துல வர? தள்ளி போடி, தள்ளி போ. முடியாது, சின்ன பக்கத்துல வர பாக்குறியா? தன்யா, நீ பண்றது ரொம்ப தப்பு. சரச்சு இப்ப நம்ம 2 பேரும் இப்படி பார்த்தா கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. ஒழுங்கா தள்ளி போ. சின்ன வரன் பேபி, நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ளார வாயில இருந்து வர வார்த்தையெல்லாம் இப்படி தண்டி அடிக்குது. ஐயோ தன்யா, உனக்கு புரியுதா இல்லையாடி? செண்டி யாராச்சும் நீ இவ்வளவு க்ளோஸா நிக்கிறத பார்த்தா என்னடி நினைப்பாங்க? முதல்ல தள்ளி போடி, தள்ளி போ. யாரை பார்த்தா சின்ன வரன் பேபி, அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என்னக்கா இருந்தாலும் நம்ம மேட்டர் தெரிய போறதுதான். அது இன்னைக்கே தெரிஞ்சா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்ல. சோ தன்யா, வேண்டாம். வேண்டாமா? வேண்டானா வேணும் தான் அர்த்தம். இங்க பாரு தன்யா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒழுங்கா பின்னாடி தள்ளி போ. எது வரன் பேபி தப்பு? நான் இன்னும் எதுவுமே பண்ணல. நீயா ஏதோ ஒண்ணு இமேஜின் பண்ணிக்கிட்டு சொல்ற மாதிரி தெரியுது. அப்போ உனக்கு ஓகே அப்படிதானே? சின்னது, சின்னடி பேசுற நீ? சின்ன பேசுற. நானும் சரி போன போட்டும் பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. முதல்ல தள்ளி போடி, தள்ளி போ. முடியாது. உன் பக்கத்துல வந்ததே ஒரு விஷயம் பண்ணதான், பண்ணிட்டு நானே தள்ளி போவேன். அது வரைக்கும் அமைதியா இருவரன் பேபி. சின்னது, பண்ண போறியா? சின்னடி பண்ற நீ? சரச்சு பார்த்தா சின்னடி ஆகும். ஐயோ தனியா உனக்கு புரியுதா இல்லையாடி? முதல்ல தள்ளி போடி. என்ன வரன் பேபி, நீ கத்தியே எல்லாரையும் கூப்பிட்டுருவ போல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பண்ணணும்னு நினைச்சத பண்ணிட்டு போயிடுறேன், ஓகே? தனியா வேண்டாண்டி, வேண்டாம். தனியா வேண்டாம். இருவரன் பேபி, கொஞ்சம் பக்கத்துல வாயேன். என்னது? சரி விடு, நானே வரேன். தன்யா, குட் நைட் வரன் பேபி. சேண்டி, இத சொல்லதான் நீ இவ்வளவு பக்கத்துல வந்தியா? சேண்டி, இது அங்க நின்று சொல்லியிருந்தா என்ன? சின்ன வரன் பேபி, நியாயப்படி பார்த்தா நான் இப்படி பண்ணினதுக்கு நீ சந்தோஷத்தா படணும். ஆனா கோவப்படுறியே, நீ கோவப்படுறத பார்த்தா வேற என்னமோ எதிர்பார்த்திருப்ப போல இருக்கு. சின்னது, என்னடி நானும் பார்த்துருக்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நாளா எதுவும் எதிர்பார்க்கல, சரியா? அப்படியா? அப்போ நான் உன்கிட்ட நெருங்கி வர வர நீ அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன வரன் பேபி அர்த்தம்? நீ நினைச்சிருந்தா நான் கிட்ட வர வர நீ பின்னாடி நகர்ந்து போயிருக்கலாம். ஆனா நீ நகரலையே. சின்ன வரன் பேபி அர்த்தம். இங்க பாரு வரன் பேபி, நீ சும்மா என்ன லவ் பண்ணலன்னு சொல்லி பொண்ணே ஏமாத்திக்கிற, சின்ன ஏமாத்துற, சரியா? ஒழுங்கா சீக்கிரமா உன் மனசுல உள்ள லவ்வை என்கிட்ட சொல்ல பாரு, ஓகேவா? சரி ஓகே, இப்ப நான் கிளம்புறேன். பாய் வரன் பேபி, லவ் யூ, குட் நைட். பாரு தன்யா, எப்பவும் சொல்றதுதான், நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. அத்தையும் பார்க்கலாம்டா வரன் பேபி. சரி ஓகே, பாய், குட் நைட். எப்பா, கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ பண்ணிட்டா ராட்சசி. டேய் வருண், இவகிட்ட கொஞ்சம் உஷாரா இருடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.